லாவோஸுடைய ஜீவ பாடல் 49. யாருக்கானவர் குரு? The master has no mind of her own. She works with the mind of the people. She is good to the people who are good. She is also good to the people who aren't good. This is true goodness. She trusts people who are trustworthy. She also trusts people who are untrustworthy. This is true trust. The master's mind is like space. People don't understand her. They look to her and wait. She treats them like her own children. குருவானவள் மனமற்ற நிலையில் இருக்கிறார். அவளுக்குன்னு எந்த மனதும் இல்லை, அவளுக்குன்னு எந்த தன்மையும் இல்லை. The master has no mind of her own. She works with the mind of the people. குருவானவருக்கு மனமே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் எல்லாருடைய மனதிலையும் மாற்றத்தையும் திருத்தத்தையும் ஆளுமையும் செய்கிறார். அவர் மற்றவருடைய மனதில் வேலை செய்கிறார். She is good to the people who are good. She is also good to the people who aren't good. நல்ல மனிதர்களுக்கும் நல்லது செய்கிறார். குருவை நம்பாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார். இவரை நம்புறவங்களுக்கும் நல்லது செய்கிறார், நம்பாதவங்களுக்கும் எதிர்ப்பவர்களுக்கும் நல்லது செய்கிறார். அதுதான் உண்மையான நன்மை. She trusts the people who are untrustworthy. She also trusts people who aren't untrustworthy. This is true trust. அவர் யார் தன்னை தங்கிட்ட முழுவதுமாக அவர்களுக்கும் உண்மையாக இருக்கிறாரு, யார் ஒருத்தர் முழுவதுமாக எதிர்க்கிறார்களோ நம்பவில்லையோ அவங்களுக்கும் இவர் நம்பகத்தன்மை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் உண்மையான ட்ரஸ்ட், நம்பகத்தன்மை. நல்லவர்களுக்கு நல்லவராக இருக்காரு, அல்லவர்களுக்கு நல்லவராக இருக்கிறாரு. அதுதான் உண்மையான நன்மை. நம்புபவர்களுக்கு நம்பிக்கைக்குரியாக இருக்கிறாரு, நம்பாதவர்களுக்கும் நம்பிக்கைக்குரியாக இருக்கிறார். அதுதான் உண்மையான நம்பிக்கை. த மாஸ்டர்ஸ் மைண்ட் இஸ் லைக் ஸ்பேஸ். குருவானவளுடைய மனது என்பது வெளி. வேற மாதிரி சொல்லணும்னா வெளியே அவருடைய மனம். குருவின் மனம் என்பது வெளியே. பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர். அவளை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தே லுக் டு ஹர் அண்ட் வெயிட். ஆனால் அவரை பார்த்து கொண்டிருப்பார்கள், காத்து கொண்டிருப்பார்கள். ஷி ட்ரீட்ஸ் them like her own children. குருவானவள் மக்களை, எல்லா மக்களையும் தன்னுடைய குழந்தை போல நடத்துகிறார், பாவிக்கிறார், தன்னுடைய குழந்தையாகவே பார்க்கிறார்.